குலதெய்வம்ன்ற பேர்ல போயிட்டு ஒரு கோயில்ல போயிட்டு ஆடு கோழி ஏதாச்சும் இப்படி பலியிட்டோம் அப்படின்னா அதை கொன்ற பிறகு அங்கிருந்து கிடைக்கக்கூடியது அந்த உயிரினுடைய சாபம். அந்த உயிர் பிரிஞ்சிருச்சு. அது பிரியறதுக்கு நம்முடைய குடும்பம் ஒரு காரணமாயிருச்சு. அப்ப அதை எப்படி ஏத்துக்கிறது? ஒரு உயிரை கொன்று விட்டால் நல்லதா கெட்டதான்றதை நாம தான் சிந்திக்கணும். ஒரு உயிரை அறுக்கும் போது நீங்க பாருங்க, அந்த உயிர் துடி துடிச்சு இறக்குது. அது நல்ல விஷயமா இருக்குமா? நமக்கு பார்க்கும் போதே கஷ்டமா இல்லையா? ஆனா இங்கு சித்தர்கள் மார்க்கம் என்று சொல்லும் போது, குரு மார்க்கம் என்று சொல்லும் போது, எல்லா உயிர்களையும் ஏற்று அனைத்து உயிர்களையும் மதித்து அன்பு பாராட்டி அவர்களோடு இணைந்து வாழ்வதே இந்த குரு மார்க்கத்துடைய கொள்கை. எல்லா உயிரையும் நேசிக்கணும், எவ்வுயிரையும் தன் உயிர் போல நினைக்கணும். அதுதான் குரு மார்க்கம். சன்மார்க்கம் என்பது அனைத்து உயிர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அப்ப நம்முடைய ஒரு குரு சொன்னாதான் தெய்வ தன்மை, இந்த தெய்வம் இன்ன